அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த ஆராதனைக்காய், மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்குறுதிகளை நினைப்பூட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபே, உன்னுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலே உம்முடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு முன் செல்லுவதற்காய் நன்றி. கடலின் மேல் நடந்த உம்முடைய பாதங்கள் எங்களுடைய வாழ்வின் பாதைகளுக்கு முன்பாக செல்லுவதற்காய் நன்றி ஆண்டவரே. அதனால நாங்கள் பயப்படலை, நாங்கள் கவலைப்படலை. திரும்பவும் கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் உடன்படிக்கைகளும் எங்களுக்கு நினைப்பூட்டப்படுகிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்காய் நன்றி. இந்த ஆராதனையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்தி காட்டுகிறோம். உம்முடைய கல்வாரி சிலுவையில் நீர் ஏற்படுத்தின மீட்பை உயர்த்திக்கிறோம், சிந்தப்பட்ட இரத்தத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய வார்த்தைகளை உயர்த்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைவார் என்று சொன்ன தெய்வமே, அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். உமக்கே மகிமை. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்வாராக, ஆளுகை செய்வாராக. நிபந்தனை இல்லாமல் உடைய கரத்திலே நாங்கள் தளர்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சத்தமா ஆமென் சொல்லலாம். நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாம் மகிழ்ச்சியாய் பாடலாம். சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, எல்லோரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லோரும் நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லோரும் கரங்களை தட்டி பாடலாமே. எல்லோரும் சத்தமாய் சந்தோஷமாய் அவரை ஆராதித்து பாடலாம். கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள், எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு எது கவலை. சொல்லலாமே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள், எங்கள் துணையாய் நிற்பதா எனக்கு எது கவலை. எல்லோரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சத்தமாய் சொல்லலாமே. ஆராதனை இயேசுவுக்கே,
போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஓ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எல்லோரும் கரங்களை தட்டி பாடலாமே. ஓ சத்தமாய் சத்தமாய். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. எல்லோரும் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. Yes Lord. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. எல்லோரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, சத்தமா ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சத்தமா நீ சொன்னால் ஒரு முறை எல்லோரும் நீ பாதம் ஒன்றே. ஆராதனை சொல்லலாமே. இயேசுவுக்கே. Thank you Lord. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஓ நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கரங்களை தட்டி எஸ் Lord. சத்தமாய் ஆமேன் சொல்லாமே. ஆமேன் சொல்லாமே. யாரு பேச்ச கேட்கலினாலும் பரவாயில்லைங்க சாரே, ஏசப்பா பேச்ச கேட்டுக்குங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பேச்சுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் மற்றவர்களோடு வாழ்வது ரொம்ப சுலபம். டஃபே கிடையாது, டஃபே கிடையாது. வார்த்தைக்கு மட்டும் ஒரு மனுஷன் தன் இருதயத்தையும் எண்ணத்தையும் மனசையும் 100க்கு 100 அர்ப்பணிக்கப்பட்டவங்களாய் இருந்திருப்பாரே என்றால் அவனுக்கு எதிர்த்து வருகிற அத்தனை சவால்களும் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, பொருட்டே கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. எதிர்ப்பே வரலையா, சவாலே வரலையா, பிரச்சனையே வரலையா, தடைகள் வரலையா. ஜனத்தின் மூலமாய், சொந்த சுய ஜனத்தின் மூலமாய், இயற்கையின் மூலமாய் எவ்வளவோ எதிர்ப்புகள், ஆனா ஒன்றும் அவர்களை மனமடிவாக செய்யவில்லை. அப்படி பாருங்க, அப்படி பாருங்க. அவங்க சந்திக்கிற சவாலுக்கு மத்தியில் எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணி, எப்படி அதை பேசுனாங்க, எப்படி அதை பார்த்தாங்க, எப்படி அவங்க மனசு இருந்துச்சு. ஆமென். நீங்க மட்டும் கர்த்தருடைய வார்த்தையில
கிரமமான ஒரு வளர்ச்சி, ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா, நீதிமொழிகளை சொல்லுது பாருங்க, வீடு ஞானத்தினால கட்டப்படும், விவேகத்தினால நிலைநிறுத்தப்படும், அறிவினால அறைகள் எல்லாம் அருமையும். ஏதாவது ஆபத்து என்றாதான் ஆண்டவர்கிட்ட வசனத்துக்கு வந்துடுறது, மற்ற நேரத்துக்கெல்லாம் இங்க வரதே இல்லை. அது பாட்டுக்கு போறது, எங்கெங்கயோ போறது. அப்புறம் நெருக்கடின்னு வந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நீங்க நன்றா இருக்கும் பொழுதே வார்த்தையில ஊறி இருந்தீங்கன்னா, சில எதிர்பாராத எதிர்ப்புகள் மத்தியில அழகாய் அதை மேற்கொள்வீர்கள். அதுக்கெல்லாம் டைமே கொடுக்க மாட்டீங்க, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. கப்பல் சேதத்தை முடிஞ்சு ஒரு தேசத்துக்கு போறாங்க, ஒரு பட்டணத்துக்கு போய் விழுகிறாங்க. மெலித்தா தீவுல பாம்பு கொத்திருச்சுங்க சார். இந்நேரம் பாம்புக்கு என்ன நடுங்குமாமா? படையே நடுங்கும். ஆனா பவுல் நடுங்கல, பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்களையும் நடுங்க விடல. இப்போ நம்ம பயப்படலினாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்ன விளையாடுறியா, ஆச்சா போச்சான்னு உஸ்பேத்தி அதை பண்ணி அதை பண்டிதம் பார்ப்பான். இவன் பவுல் அதை படிக்க உதறினான், அவ்வளவுதான். அந்த பாம்புக்குரிய நேரம் என்ன தெரியுமா? கடிச்சு தொங்கிட்டு இருக்குது, அவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அதுக்கு கொடுத்த நேரம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு செகண்ட். அது உதறிட்டு அடுத்த வேலை என்னமோ பாக்குறாரு. அப்பா யாரோ வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன், கூட்டிட்டு வா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாங்கிறாரு. காரணம், ஏற்கனவே அவருடைய உள்ளம் வார்த்தைக்குனால் ஆளப்பட்டது, அதற்கு கீழ்ப்படிந்தார். சத்தமாமின்னு சொல்லுங்க. அதனால நீங்க யார் பேச்ச கேட்கலினாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், பிழைப்பீர்கள். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள். சத்தமாமின்னு சொல்லலாமே. ஓகே, நம்முடைய வாழ்வில் அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் வல்லவர். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவெல்லாம் ஒருவேளை எனக்கு தடுமாறி நான் நினைச்சது நடக்கல, எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல, ஏதாச்சும் ஒரு காரியம் வாய்க்குன்னு காத்திருந்தேன், அதுக்கு எதிர்மறையா வந்துருச்சு. 1000 அப்படியே மேடு பள்ளங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் ஒரே ஒன்று மட்டும் மாறவே கூடாது. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் சந்தோஷமா இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. ஆமென். எல்லோரும் அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லோரும் அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே சொல்லலாமே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவு சொல்லலாமே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே.
நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவர். சொல்லலாமே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவர். எல்லா புகழும் எல்லா கணமும் என்னெல்லா சத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. சொல்லலாமே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னெல்லா சத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசு. சொல்லலாமே, எனக்காய் இயேசு நிற்பார். Yes Lord, எனக்காக இயேசு பேசுவார். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தா சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தா சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. சொல்லலாமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. சொல்லலாமே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும்
இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையா சொல்லலாமே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடு சொல்லலாமே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா உயர்வும் எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே சொல்லலாமே. எல்லோரும் எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எல்லாரும் எனக்காய், எனக்காய். அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடு சொல்லலாம் எல்லோரும். அசையாத மழை கூட அசைந்திடுமே, ஓஹோ அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே சொல்லலாமே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர் சொல்லலாம் எல்லோரும் எல்லோரும். எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, ஓ எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் திரும்ப சொல்லலாம். எனக்காய், எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இன்னொரு முறை எல்லோரும். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கரங்களை தட்டி இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில உங்களுடைய கர்த்தருடைய வசனத்துக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் பிசகுவதில்லை, உங்கள் நடைகள் பிசகுவதில்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் இந்த மாதத்தில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப நினைவு கூறுங்க. ஜெபத்தில் எல்லாம் நினைவு கூறுங்க. யாக்கோப்பே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. யார் சொல்ற இந்த வார்த்தைய? பிழையாம் சொல்றாருங்க. காசுக்காக கூலி பொருத்திட்டு ஏதோ ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். கர்த்தர் இடைபடுறார்.
எப்படி அவங்க பாளையம் இறங்கி இருக்கிற அந்த ஸ்டைல பார்க்குறாங்க. மலை உச்சியில் இருந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவங்க கூடாரத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிற அவர்களுடைய அவுட்லைன் பார்த்தா மேலிருந்து பார்த்தா சிலுவை மாதிரி தெரியுதாமா. அழகா வேத பண்டிதர்கள் எப்படி அதையெல்லாம் வெளிப்பாடாய் சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மேலிருந்து பார்க்குறாங்களாமா, சிலுவை மாதிரி தெரியுமா. அந்த சிலுவையை பார்த்த உடனே பிதாவாகிய தேவன் மீட்பினால உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை பேழையாமையின் வாயில வைக்கிறாராம். அவன் சபிக்க வந்தவன், இந்த ஜனங்களை ஒன்றும் இல்லாமல் அழிக்க வந்த நினைச்சுவேன். ஆனால் அவன் வாயை திறந்து பேசுகிறார். யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு. எத்தனை பேர் கர்த்தர் உங்களை மீட்புக்குள்ளாக, சிலுவைக்குள்ளாக, அவருடைய ரத்தத்துக்குள்ளாக உங்களை அப்படித்தான் வச்சிருக்கிறார். சத்துரு வந்து உங்களை தீமை செய்யலான்னு எட்டி பார்க்குறான். உங்களை எட்டி பார்த்தா அவனுக்கு அவுட்லைன் எதுதான் தெரியுது? சத்தமா சொல்லுங்க, சிலுவை தான் தெரியுது. நல்லா கவனிச்சு, உங்களை ஒவ்வொரு முறை சத்துரு பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவையை போலத்தான் பார்க்கிறான். ஏன்னா சிலுவையை நினைவு கூர்ந்தாவே பிசாசுக்கு தர்ம அடி வாங்கினது அங்கதான் தெரியும். சிலுவை எல்லாம் எப்பொழுது அவனுக்கு நினைப்பூட்டுகிறீர்களோ அவனுக்கு நல்லா தெரியும், அந்த இடம் தான் என் வல்லமையை உறிஞ்சிட்டாரு, என்னை வெளியிறங்க கோலமாக்கிட்டாரு, என் பல்லையெல்லாம் பிடுங்கிட்டாரு, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கிட்டாரு, நான் தோற்கடிக்கப்பட்டவன் என்பது எதை பார்த்தா பிசாசுக்கு நல்லா தெரியும்? சிலுவையை பார்த்தா. எப்ப பார்க்கிறான் சிலுவைய? மீட்கப்பட்ட ஜனங்களை பார்க்கிற ஒவ்வொரு நேரமும் பார்க்கிறான். உங்களை பார்க்கும் போதெல்லாம் பிசாசுனுடைய எண்ணத்தில் ஓடுறதெல்லாம், ஐயோ சிலுவை, ஐயோ நான் வேண்டாமப்பா. சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், அதுதான் அவனுக்கு நினைவுக்கு வரும். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். ஓகே, என்னுடைய செய்தியை ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கிறேன். உங்களிடையே பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கஷ்டமா ஈஸியா? இதே கேள்வியை நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவினிடத்தில் கேட்கலாமா? இயேசு சீசர்களிடத்தில் கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஏசாப்பாவிடத்தில் கேட்கலாம். ஏசாப்பா, இந்த பூமியில் 3 வருஷம் வாழ்ந்தீங்களே, இதே உலகத்தில் தானே வாழ்ந்தீங்க, இதே ஜனக்கூட்டத்தின் மத்தியில் தானே வாழ்ந்தீங்க, இதே போட்டி பொறாம எரிச்சல், அவர் 1000 கேள்வி கேட்குறாங்க. அவர் அவமதிக்கிற மாதிரி பேசுகிறாங்க, அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு சொல்கிறாங்க, அவர் சொல்லாததை சொன்னன்னு சொல்கிறாங்க, அவர் குறித்து பொய்யாய் பிரச்சாரம் பண்ணாங்க, அவர் கள்ள போதகர்னு சொன்னாங்க, மோசையின் பிரமாணத்தை அவர் மதிக்கலைன்னு சொல்கிறாங்க, தேவ தூஷணம் சொன்னு சொன்னாங்க. ஏராளமான தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் நீர் 3 வருஷத்தில் இங்க இந்த பூமியில் இருக்கும்போது நீர் சந்தித்தீரே. எப்படி உம்முடைய வாழ்க்கையின் பயணம் கஷ்டமா இருந்துச்சா ஈஸியா இருந்துச்சா? அவர் என்ன பதில் சொல்லுவார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசுவினிடத்தில் போய் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே உங்க பூலோக வாழ்க்கை, மாம்ச வாழ்க்கை, இந்த பூமிக்கு வந்தீங்களே, 3 வருஷம் அப்படி ஊழியத்தை செஞ்சீங்களே, அது ரொம்ப ஈஸியா கஷ்டமா அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? என்னுடைய 3 வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம், நான் இந்த பூமியில் இருக்கும் பொழுது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆவியினாலும் நான் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லுவார். ஆமென். ஏன் ஈஸியாமா அவருக்கு? அவர் சொல்ல, எனக்கெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லாண்டவரே. புயல் எல்லாம் சந்திச்சிங்க, பிசாசை சந்திச்சிங்க, லேகியோனை சந்திச்சிங்க, மத போதகர்களை சந்திச்சிங்க, உங்களை எப்பொழுதும் குறை சொல்லுகிற, குற்றம் சொல்லுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டத்தின் மையத்திலேயே அப்படியே நீங்க நடந்து போயிட்டே இருந்தீங்க, அவங்களோட தான் பழகிட்டு இருந்தீங்க.
உங்க சொந்த சீசர்களே காட்டி கொடுக்கிற அவர்கள், மறுதலிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், பயந்தவர்கள், உங்களை விட்டு ஓடி போனவர்கள், அப்பேற்பட்ட ஜன கூட்டத்தின் மத்தியில நீர் வாழ்ந்தீரே, எப்படி அப்படின்னு சொல்லி இல்லை, எனக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமென். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவ வாழ்வை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டீர்கள் என்றால் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க கடினமா பார்த்தீங்கன்னா அது கடினம், லகுவா பார்த்தீங்கன்னா அது லகு. நான் அப்படி சொல்ல விரும்பல, கடினமா பார்க்காதீங்க, லகுவா இல்ல இல்ல இல்ல. நீங்க எப்படி இருந்தால் லகுவா இருக்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது நமக்கு. எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்திருந்தார். இப்போ அந்த கிருபை நமக்கு தரலையா? உங்களுக்கு தரலையா? அந்த சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கலையா? கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கலையா? பாருங்க, ஆவியானவர் இருக்கிறார், சத்திய வார்த்தை இருக்கிறது, அவருடைய கிருபையும் தயவும் தாராளமாய் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை அறிய 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 கிறிஸ்துவ வாழ்க்கை சுலபம். அவர் எப்படி நிறைந்திருந்தாரோ, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தாரோ, அப்படி நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையினால, ஆவியினால, அவருடைய கிருபை தயவினால நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவில அப்படியே அழகாய் வளர்ந்து கொண்டு இருக்குவோம் என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப சுலபம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அப்பேற்பட்ட நிறைந்த தேவன் அவர்களோடு இருந்தார். பாருங்க, அவர்களை சுற்றி 12 சீசர்கள் இருந்தாங்க, ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றி கொண்டே இருந்துச்சு. அவர் எங்கேயாச்சும் தனியா வனாந்தரத்துக்கு போனான்னு பார்த்தா கேள்வி போட்டு அத்தனை பேர் அங்க போயிருவாங்க. தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவருடைய போதனைகளை கேட்க வராங்க, வியாதியிலிருந்து சுகமடைய வராங்க, அவரை பார்க்க வராங்க. அவர் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்குது. ஒருவேளை அவர் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது தேவை என்றால், அவரை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற 12 சீசர்களுக்கு ஏதாவது தேவை என்றால், அவரை தேடி வருகிற ஜனத்திரள் கூட்டத்திற்கு ஏதாவது நன்மை வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்றாங்க? அதை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தூரம் போகணுமா? அதை பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா? இயேசு வாழ்ந்தபோது, இயேசு இருக்கிற இடத்துல சூழ்ந்திருக்கிற சீசர்களுக்கும் சுற்றி இருக்கிற எல்லா திரள் ஜன கூட்டத்திற்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை தேவை என்று சொன்னால் அவர்கள் பெற்றுக்கொள்வது தூரத்தில் அல்ல, கையை நீட்டி எடுத்துக்கொள்கிற தூரத்தில் மட்டுமே. இன்றைய செய்தியின் தலைப்பு கையை நீட்டி எடுத்துக்கொள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, கையை நீட்டி எடுத்துக்கொள். இன்னொரு முறை சொல்லுங்க, கையை நீட்டி எடுத்துக்கொள். உங்களுக்கு தேவையான நன்மை, எனக்கு தேவையான சகலமும் வெகு தொலைவில் இல்லை. எங்க இருக்குது? பக்கத்துல தான். சொல்லுங்க, பக்கத்துல தான். இயேசு வாழ்ந்தபோது இயேசு இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தேவையான நன்மை வெகு தொலைவில் இல்லை, கையை நீட்டி பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். கையை நீட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற எதையெல்லாம் விசுவாசிக்கிற எந்த நன்மையெல்லாம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களோ அந்த நன்மை எங்கேயோ தூரத்தில் அல்ல, கடல் கடந்து அல்ல, மலைகளை கடந்து அல்ல, அல்லது வானத்துக்கு மேலே போய் அங்கிருந்தும் கொண்டு வரணும்னு அல்ல, அல்லது பூமி கீழே இறங்கி அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் இல்லை, அது ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. பவுல் சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்கிற அந்த நன்மை தூரத்தில் இல்லப்பா, அது உங்க இருதயத்திலும் உங்க வாயிலும் இருக்கிறது அப்படிங்கிறார். ரொம்ப தூரத்தில் இல்லை. அது என்ன? நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த ஜீவ வார்த்தைங்கிறார். சான்ஸே இல்லை. இப்போ இந்த காலை வேளையில் சொல்றேன் உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சரி, அந்த நன்மை தூரத்தில் அல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல அல்ல,
கைக்கு எட்டுகிற தூரத்தில் மட்டுமே. கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சொல்ல கை நீட்டி எடுத்துக்கொள்வேன். வேறு உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் சமைக்கிறதுக்கு உண்டான பாத்திரங்களை, பொருட்கள் எல்லாமே கைக்கு எட்டுக்கு தூரத்தில் இருக்குமா? அடுத்த ரூமில் கொண்டு போய் வச்சுருவீங்களா? கடுகை கொண்டு போய் அட்டாணியிலையும், கருவேப்பிள்ளையை கொண்டு போய் மொட்டை மாடியிலையும் வச்சுட்டு அப்புறம் சமைக்கிறதுனா அட எங்கப்பா கடுகை காணோம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போய் எடுத்துகிட்டு வருவீங்களா? இல்லை இல்லை, சமைக்கிறதுக்கு போனாவே அங்கே அடுப்பு இருக்குது, லைட்டர் இருக்குது, சட்டி இருக்குது, கடுகு, மஞ்சள் தூளுன்னு அதுக்கு சீரகம், மிளகு எல்லாம் சுற்றி இருக்குது. ஜம்முன்னு என்ன வேணுமோ ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அழகாக அதை மேக் பண்ணிடுவீங்களா? கை கெட்டுக்கிற தூரத்தில் தான் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா எடுத்து அது அழகாக தெரியும். நீங்கள் ஒருவேளை உங்கள் சமையல் கட்டில் உங்களை கண்ணை கட்டி விட்டா கூட சமைச்சிருவீங்க. ஏன்னா எது எங்கெங்க இருக்குன்னு நல்லா தெரியும். அப்படியே கையை கெட்டுக்கிற தூரத்தில் தான் இருக்கும். எல்லாம் அடிச்சு கடைசியில் பார்த்தா வீடு மணமணக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பிரியாணியோ, கீ ரைஸோ, சிக்கன் கிரேவியோ, மட்டனோ, உப்புமாவோ, கேசரியோ, பாயாசமோ, எதை வேணா. ஏன்னா எல்லாமே கை கெட்டுக்கிற தூரத்தில் இருக்கிறது. நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சமையல் அறையில் எப்படி கை கட்டுகிற தூரத்தில் எல்லாற்றையும் வச்சிருக்கிறீங்களோ அதே போல உங்கள் மனதின் அறையிலும் உங்களுக்கு கை கட்டுகிற தூரத்தில் அநேக வாக்கு தத்தங்களை வச்சுக்குங்க. அநேக வாக்கு தத்தங்களை வச்சு அங்கே இங்கே ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் எங்கேயோ ஓடி போக வேண்டாம். உங்கள் கை கெட்டுகிற தூரத்தில் அந்த வாக்கு தத்தங்களை வைங்க. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, வச்சுங்க. ஒருவேளை வியாதியாக பலவீனமாக இருக்கும் பொழுதா உடனே சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமான், என் வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் நான் சுமக்க தேவை இல்லை. நான் அதை எதிர்க்கிறேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. ஒருவேளை இருக்குது, பலவீனம் இருக்குது, ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்க்கிறேன். அதுதான் எதிர்த்து நிற்பதற்கு அடையாளம். இல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அது பாட்டுக்கு கீழே இறந்துட்டு போகுது. இல்லை 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 இல்லை, அது எதிர்க்கிறோம். இல்லைப்பா அது எனக்குரியதல்ல, இந்த பலவீனம் எனக்குரியது அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன். அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த வாக்கு தத்தமெல்லாம் பக்கத்திலேயே இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நீங்கள் சின்ன குழந்தையாகட்டும், நீங்கள் அதனால தான் குடும்ப ஜெபம் பண்ணுற பாருங்க, குழந்தையாகட்டும், பெரியவங்களாகட்டும், வாலிப பிள்ளையாகட்டும், எல்லாருடைய மனதின் அறையிலும் உங்கள் கை கெட்டுகிற தூரத்திலேயே அநேக வாக்கு தத்தங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விதவிதமாக சமைக்கிறதுனா விதவிதமான பொருட்களை போய் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான மெட்டீரியலை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? ஏதோ இன்றைக்கி வேற ஒரு டிஷ் செய்கிறேன், அது டிஷ் செய்கிறேன்னா அந்த பொருள் ஒரு வேளை நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். என்ன பண்ணலாம், கொண்டு வந்து வைக்கலாம். அதுபோல ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் வளர 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 நீங்க ஏற்கனவே தெரிந்த வாக்கு தத்தங்களை வச்சிருக்கலாம். இன்னும் ஒரு புதிதான சவால்களை சந்திப்பதற்கு காரியத்திற்கு அது என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுச்சுன்னா அதையும் கொண்டு போய் மனதில் அறையில் வச்சுக்குங்க, அதையும் கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்குங்க. புதுசா சில காரியங்களை சந்திக்கும் பொழுது ஏராளமான வாக்கு தத்தங்களை இதில் வைத்திருக்கிறார். அதனால பிள்ளைகளாகட்டும், சிறு பிள்ளைகளாகட்டும், எல்லாரும் குடும்ப ஜெபத்திலேயோ அப்படி சமூகத்தில் உட்காண்டிருக்கும் பொழுதெல்லாம் அநேக வாக்கு தத்தங்களை அவங்க மனதில் பதிய வையுங்கள். வாக்கு தத்தங்களை பதிய வையுங்கள். அவங்க கைக்கு எட்டி எடுத்துக்கொள்ளுகிற தூரத்தில் வைப்பதற்காகத்தான் மனதின் அறையை வைத்திருக்கிறார். ஆமீன். சத்தம் ஆமீன் சொல்லுங்க. நீங்க குடும்பத்தில் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பிள்ளைகள், பெற்றோர் அப்படி உட்காந்து மனைவி எல்லாம் உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. திடீர்னு ஒரு தேள் வருது வீட்டுக்குள்ள, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் பையன் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மனைவி அங்கே பிள்ளைங்கள்லாம் உட்காந்து, அப்படி தேள் வருது. அங்கிருந்து பார்க்குறீங்க, டே தம்பி தேள் இருக்குது பாரு, அந்த பக்கத்தில் இருக்கிற கட்டை எடுத்து ஒன்று ஒரு அடி அப்படின்னு சொல்கிறான். அவன் பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுறான், கட்டை எடுத்து அடித்தா சாகுமா சாகாதான்? இல்லாட்டி தேள் பையன் அடித்தா நான் இப்போ சாக மாட்டேன், தலைவர் வீட்டு தலைவர் யாரோ அவர் வந்து அடித்தால் தான் நான் சாவேன் அப்படி தேள் சொல்லுமா? இல்லை, அதெல்லாம் சொல்லவும்
முடியாது. அல்லது நம்மளும் அப்படி நினைக்க கூடாது. ஐயோ தம்பி 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 நிறு, அடடே கட்டை எடுத்து அடிரா, அது சாகுண்டா. நீ நான் அடிச்சாலும் அதே அடிதான், நீ அடிச்சாலும் அதே அடிதான். நான் சொல்றேன், நீங்க வாக்கு தத்தத்தை சொன்னாலும் அதே ஆசீர்வாதம் தான், உன் பிள்ளை சொன்னாலும் அதே ஆசீர்வாதம் தான். உங்க பிள்ளைகளை சொல்ல விடுங்க, ஆமே, பேச விடுங்க. அவங்களுடைய அறைகளுக்குள்ள அநேக வாக்கு, மனதின் அறைகளுக்குள்ள அநேக வாக்கு தத்தங்கள் இப்பவே வைங்க. அவங்க ஏதாவது ஒரு தேவை வரும்பொழுது அந்த வாக்கு தத்தம் அவர்களுக்கு நினைப்பூட்டப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்துக்கு போறாரு. அவர் சொல்றாரு, அந்த அந்த தத்துவம் நிறைஞ்ச அந்த பட்டணம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. தினம் தினம் புதுசு புதுசா தத்துவங்களை கேட்டு பழகி போன அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போய் நிற்கிறாங்க. அந்த தேசத்தில் அப்படியே சுற்றி பார்த்து போகும்போது அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு 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 கோயில் இருந்துச்சு. அதை பார்க்குறாரு. அதை வைத்து அங்கே பிரசங்கமே பண்ணுறாரு. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை, அந்த ஆண்டவரை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி அப்படி பேசிட்டு சொல்றாரு, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்குறான். அவன் தத்துவத்தில் பெருசா இருக்கலாம், அறிவில் பெருசா இருக்கலாம், தினம் தினம் புதுசு புதுசான காரியத்தை கேட்கலாம். அவரை குறித்து பவுல் சொல்றாரு, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமான. எல்லாருக்கும் கை கெட்டுகிற தூரத்துல தான். சத்தமா ஆமீன் சொல்லுங்க வாங்க. கை கெட்டுகிற தூரத்துல உங்களுக்கு தேவையான நன்மை, உங்களுடைய ரட்சிப்பு ரொம்ப தூரத்தில் இல்லை, கை கெட்டுகிறது. அதனால தான் ரோமர் 10 சொல்றாரு, அவைகள் எங்கேயோ இருக்கிறதில்ல, அப்ப உங்க இருதயத்திலும் உங்க வாயிலும் இருக்குது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். அழகா சொல்றார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தான் கஷ்டப்பட்டீங்களா? ஹலோ சொல்லுங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்பட்டீங்களா? இல்ல. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கஷ்டப்படணுமா? உங்க வாழ்க்கையின் மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படணுமா? எப்படி ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை, கொடுக்க முடியாத ரட்சிப்பை, அதுவே இருதயத்தில் விசுவாசித்து வாயில பெற்றுக்கொண்டோம் என்றால், நிச்சயம் சொல்றேன், அதே போலவே உங்க சுகத்தையும், உங்க விடுதலையும், உங்க சமாதானத்தையும், வெற்றியையும், ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அது தூரம் அல்ல, கை கட்டுகிற தூரத்துல தான். கையை நீட்டி அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது எத்தனையோ ஜனங்கள், தேவையுள்ள ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இயேசு அவ்வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த பர்த்திபேயு குருடன் வந்து கத்துறான், ஓ தாவீதின் மைந்தனே, தாவீதின் குமாரனே, எனக்கு கை கட்டுகிற தூரத்தில் வந்துருச்சு. அது வரைக்கும் அங்கே ஏதோ அந்த வீதியில், அந்த கலிலேயாவில், அந்த கடற்கரை ஓரத்தில், அந்த கப்பர்நகூம்ல இயேசுங்கிற ஒருவர் வந்து அற்புதம் செய்துட்டு இருக்கிறாமன்னு இவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அது அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சது, எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு இவன் நினைச்சுன்னு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு மாம்சத்தில் இருந்தபோது அவன் இருக்கிற வழியாக போறாரு. பாருங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இயேசு கை கட்டுகிற தூரத்து வரைக்கும் வந்துட்டாரு. இவனுடைய சுகத்தை இன்னும் பல மைலுக்கு அப்பால, இவர குருட யாரும் கூட்டிட்டு போகல, பல மைலுக்கு அப்பால போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அந்த வழியா கடந்து போறாரு. உடனே அவன் சத்த ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அப்போ தேவையுள்ள ஜனங்களுக்கு இயேசு எப்பொழுதெல்லாம் கை கட்டுகிற தூரத்துக்கு வராரோ அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். சகையை பெற்றுக்கொண்டாரா? லேகியோன் பெற்றுக்கொண்டாங்களா? சான்ஸே இல்லை. எந்த மனிதனும் அவன் இருக்கிற ஏரியாக்கே போக முடியாது. ஆனா இயேசு கடலை கடந்து அங்க போறாரு. அவனுடைய சுகம் கை கெட்டுகிற தூரத்தில் வந்தோடனே அற்புதமான விடுதலையை அடைந்தான். ஹலோ, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அதை விட அல்டிமேட்டா என்னன்னா, அவருடைய ஜீவ வார்த்தை உங்க கரத்தில் இருக்கிறது. உங்க கை கட்டுகிற தூரத்தில், கரத்திலேயே இருக்குதுங்க சார். நீங்க ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நன்மை உங்கள் கைக்கு எட்டுகிற தூரத்தில் மட்டுமல்ல, கரத்திலேயே இருக்கிறது.
அதை மறக்க வேண்டாம். ஆமென். அப்போ உங்களுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வெற்றிய, சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு பல மைலுக்கு அப்பால போகணுமா? நீங்க பல மைலுக்கு அப்பால போங்க, அங்க என்ன சொல்லி தருவாங்க? என்ன ஒன்னும் பேச மாட்டீங்க. அங்கேயும் இதைத்தான் சொல்லுவார்கள். இயேசு உன்னோடு இருக்கிறார், கவலைப்படாத. இயேசு உனக்குள்ள வாழ்றார், கவலைப்படாத. சத்தமா ஆமென் சொல்லாமே. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளும் உங்கள் கரத்தில் இருக்கிறது, கைக்கு எட்டுகிற தூரத்தில் இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் கரத்தை நீட்டி எடுத்துக்கொள்ளலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு வேத பகுதியை நான் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு தீர்க்கதரிசி, அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் வீழ்ந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு அற்புதமான வேத பகுதி. எத்தனை முறை படித்தாலும் கர்த்தர் அதை நமக்கு புதிய விதத்தில் அழகாய் வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த முதல் வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் இருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. எத்தனை பேர் நெருக்கமாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல? எப்படி தான் இருக்கணும்? ஒன்றும் பேச மாட்டேறீங்க. பெருக்கமா இருக்கணும். ஆமென். நீங்க குறுகாமல் பெருகி நெருக்கமா இருக்க வேண்டாம், கொஞ்சம் விசாலமா இருக்கலாம். விரும்புறீங்களா? இப்ப இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பஞ்சாயத்து, சின்ன சின்ன நெருக்கம், சின்ன சின்ன கடன் பிரச்சனை, சின்ன சின்ன காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது என்னுடையது அல்ல, இதற்குரியவன் நான் அல்ல, இது தேவனுடைய சித்தமும் அல்ல. நான் நிச்சயம் இந்த எல்லா இக்கட்டிலிருந்தும் நான் விசாலமான இடத்துக்கு செல்வேன். நான் நாளுக்கு நாள் நன்மையான இடத்தை நோக்கி பயணிப்பேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் நெருக்கத்திலேயோ கஷ்டத்திலேயோ இந்த ஒரு இக்கட்டிலே இருக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்கல, அதை சொல்லுங்க. இப்போ சில பேர்த்துக்கு கவர்மெண்ட்ல எல்லாம் இந்த ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு நாள் அரசாங்கம் என்ன அறிவிச்சிருச்சு, அப்பா உங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரோம், நீங்கள் வீதியில் படுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வே எடுத்து ஒவ்வொருவருக்கும் பார்த்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா, வீடு கூட்டணும் ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்க அந்த வீட்டில் இல்லை, எங்கே தான் இருக்கிறாங்க? மறுபடியும் வீதிக்கு வந்துட்டாங்க. வீட்டில் யாருன்னு பார்த்தா வாடகை கூட்டுட்டாங்க. அடரா, அவங்க மைண்ட் செட்டை பாருங்க. அடா 4 காசு வருமே சொல்லி போட்டு மற்றவங்களுக்கு வாடகை கூட்டு இவங்க எங்கே தான் வந்துட்டாங்க. இவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, இதுலயே செட் ஆயிருச்சு. இப்படியே பொழப்பு நடத்தி இப்படியே போயிடலாமாப்பா அப்படிங்கிறாங்க. ஹலோ, உங்கள் கஷ்டம், உங்களுக்கு இருக்கிற நெருக்கம் அதே மைண்டில் செட் பண்ணாதீங்க. இதுதான் லைஃப் ஆட்டாக்குது, இதுதான் முடிஞ்சது, இதுக்கு மீறி ஒரு வாழ்க்கை இல்லை ஆட்டாக்குதுன்னு நினைக்காதீங்க. இல்லை,
இந்த நெருக்கத்துல என்னுடைய வாழ்க்கை கிடையாது, நான் இந்த வாழ்க்கையில் இந்த நெருக்கத்தோடய முடிக்க மாட்டேன். கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார். நெருக்கத்தில் இருந்த என்னை கர்த்தர் என்னை விசாலத்தில் வைப்பார், பெருக்கத்தில் வைப்பார், உயர்வில் வைப்பார், நன்மையில வைப்பார். அதாவது மனசார ஃபர்ஸ்ட் நம்புங்க. அப்ப 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள், அனுமதி சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்ப போப்பா, பெருக்கத்தை நோக்கி நீங்க ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பரலோகம் ஆமேன்னு சொல்லும். நீங்க இப்ப இருக்கிற நிலைமை காட்டிலும் உயர்வான இடத்துக்கு நீங்க விரும்புறீங்க, வாஞ்சிக்கிறீங்க, போக ஆசைப்படுறீங்க, சிறப்பாயிருக்க ஆசைப்படுறீர்கள் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் பரலோகம் உடனே சாங்ஷன் சொல்லும். நீங்க மைனஸ்ல போக விண்ணப்பம் பண்ணா உங்க ஜெபம் கேட்கப்படாது. பாருங்க, அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் தான் தேவனுக்கு அடையாளம். அதாவது தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், தேவன் ஜனங்களை குறித்து என்ன நினைக்கிறாரோ அந்த வார்த்தைகளை ஜனங்களிடத்துல கொண்டு சேர்க்கிறவர்கள் தீர்க்கதரிசி. ஆசாரியர் யாரு? ஜனங்களுடைய காரியத்தை தேவனிடத்துல கொண்டு சேர்க்கிறவர்கள் ஆசாரியர்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் ஆசாரியன் அந்த காலத்துல ரொம்ப முக்கியமானவங்க. தேவன் என்ன பேசுறாருன்னு அவங்க மூலியமா தான் கேட்கணும். அவங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை சாங்ஷன் பண்ணிட்டு அது தேவன் கொடுத்தது மாதிரியே தான். பழைய உடன்படிக்கையில் அப்படித்தான். ஆனா இந்த உடன்படிக்கையில் தேவனே நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்திட்டார். நாம் நேரடியாக அவரிடத்துல பேசலாம். என்ன கேட்கலாம்? ஆண்டவரே, நான் உயர ஆசைப்படுகிறேன், நான் வளர ஆசைப்படுறேன், நான் உம்முடைய கிருபையில பெருக ஆசைப்படுறேன், நான் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன், ஆண்டவரே நோய் இல்லாத வாழணும்னு விரும்புகிறேன். நீங்கள் பரலோகத்தில் கேட்டால் உடனே பரலோகம் என்ன பண்ணும்? உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுமா பண்ணாதா? நான் இந்த படிப்பில் சிறந்து விளங்கணும், இந்த இதில் பாஸ் ஆகணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, சாங்ஷன் பண்ணுமா பண்ணாதா? ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்யுங்க, சாங்ஷன் பண்ணுமா? சாங்ஷன் பண்ணாதா? உங்க வாழ்வின் உயர்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள் என்றால் பரலோகம் அதற்கு சாங்ஷன் டிக் அடிச்சிடும். ரைட், கிளம்புப்பா, கிளம்பு, போ, வா. அப்பேற்பட்ட நல்ல பரலோக தேவனுடைய குடும்பத்தில் நீர் அங்கத்தினராயிருக்கிறீர்கள். ஆமென். தாராளமாக ஒரு இடத்துல பேசலாம். ஒருவேளை உங்க அப்பாட்ட கேட்டா கூட கிடைக்காம போகலாம், அம்மாட்ட கேட்டா கிடைக்காம போகலாம். என்கிட்ட எல்லாம் காசு இல்லை, எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் ஒரு ரொம்ப சிரமம், அமைதியாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பரலோக தேவன் ஒருவர் இருக்கிறார், மறக்க வேண்டாம். உங்கள் வாஞ்சைகளை, விருப்பத்தை, ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு முழு பரலோகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். யாபேஸ்ங்கிற அந்த மனுஷனுடைய வாழ்வில் பெற்றோர் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அவனை பெற்று எடுத்ததுனால துக்கத்தின் மேல துக்கம் வந்தங்காட்டி அவனை பார்க்கும் போதெல்லாம் இவன் துக்கத்தின் மகன் என்ன நினைவு கூறணும்ட்டு அவனுக்கு யாபேஸ்ன்னு வச்சுட்டாங்க. பெற்றோர் இடத்திலிருந்து ஒரு சப்போர்ட்டும் வரல, உறவினர் இடத்திலிருந்து ஒரு சப்போர்ட்டும் வரல, தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒண்ணுமே இல்லாதவனாய் இருந்தான். ஆனால் தேவன் யார், இஸ்ரவேலை உடன்படிக்கைக்குரிய அந்த தேவன் யார் என்பதை குறித்த அறிவு வெளிச்சம் அவன் வந்த உடனே அவன் பெற்றோரை பார்க்கறது இல்லை, உறவினர்களை பார்க்கறது இல்லை, எங்கேயாவது ஒத்தாசை வேற ஏதாவது ஜனங்கள் செய்வார்களா, பிரபுக்கள் செய்வார்களா என்று பார்க்கவில்லை. அவன் கர்த்தரை நோக்கினான். அவன் யாபேஸ் கர்த்தரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி வேலி அடைச்சு பாதுகாத்துக்கொள். தேவன் அவன் வேண்டுதலை, ஒன்றுமில்லாதவன், துக்கத்தின் பிள்ளை, யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, யாருடைய உற்சாகம் இல்லை, அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, என்னை யாரும் உற்சாகப்படுத்துறதுக்கு ஒருத்தருமே இல்லை. உற்சாகப்படுத்துவதற்கு இருந்தா சந்தோஷம், உற்சாகப்படுத்துவதற்கு இல்லைன்னா அதை விட சந்தோஷம். உங்களுக்கு பரலோகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதை மறக்க வேண்டாம். உங்கள் பெருக்கத்துக்கும், உங்கள் உயர்வுக்கும், உங்கள் முன்னேற்றத்திற்கும், நீங்கள் சிறந்து விளங்குவதற்கும் தேவையான அத்தனை நன்மைகளுக்கும், அவைகள் எல்லாம் ஆமேன் சொல்லுவதற்கும், டிக் பண்ணுவதற்கும் பரலோக தேவன் உண்மையுள்ளவராய், நீதி உள்ளவராய், அன்புள்ளவராய் இருக்கிறார். அதனால உங்க விசுவாசத்தின் எல்லையை உங்க பெற்றோர் நிறைவேற்ற முடியாது, பரலோக தேவனால் நிறைவேற்ற முடியும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க, எதை வாஞ்சிக்கிறீங்க, எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க, எப்படி உயரணும்னு விரும்புறீங்க, அந்த உயர்வை பரலோகம் மட்டுமே கொடுக்க முடியும்.
ஆமேன். எங்க அப்பா அரசாங்க வேலையில் இருந்தார் தான். போய் ஏதாவது காசு கேட்டோம்னு சொல்லுச்சுன்னு அவர் என்ன காசு இப்போ கேட்குற, தேதி என்னாச்சு, அளந்தபடி தானே, அண்ணே அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் பெற்றோருடைய எல்லை. ஆனால் உங்கள் பரலோக தேவனுடைய எல்லை மகா விசாலம். உங்கள் விசுவாசத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசத்தினுடைய வாஞ்சைகளை அவர் நேற்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் நான் இப்பேற்பட்டவன் இந்த தேசத்தில் இருக்க போகிறேன், இப்பேற்பட்ட காரியங்களை நான் செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்த வசனம் பாருங்க. அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு தேவையான நன்மை எப்பொழுதும் உங்களோடு கூட தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலேயே அந்த தீர்க்கதரிசி நீங்க வரணும்னு சொல்றாரு, நான் வரேன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் கடைசி வினாடியில அந்த பெத்தானியாவுக்கு அழைத்து சென்று பரம் ஏறுவதற்கு முன்பதாக அவர்களை பார்த்து, சீசர்களை சூழ்ந்திருக்க சீசர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாளிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற, நான் இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன். என் நாமத்தினால எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்களிடத்தில் நான் வருவேன் என்று அல்ல, அங்கே நான் சொல்லுங்க இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய உடன்படிக்கையில் சீசரின் புத்தர்கள், ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆனவரே நீங்க என்னோடு கூட வரணுங்கிறாரு. புதிய உடன்படிக்கையில் சொல்றான், நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேங்கிறார். உனக்கு தேவையான நன்மை உன் கை எட்டுகிற தூரத்தில் தான் இருக்குது. ஆமே, அவங்கெல்லாம் வருந்தி அழைச்சாங்க, வாரும் வாரும் வாரும். இங்க சொல்றேன், நான் புதிய உடன்படிக்கைக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இங்க பாருங்க, யாக்கோபு சொல்றார், இரவெல்லாம் போராடிட்டு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட்ட. போராடுறான், ஆசீர்வதித்தால் உங்களை போக விட மாட்டேன். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சொல்றார், உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அங்க ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடங்கிறாரு. இங்க சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். அங்க நீர் 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 உன்னை நான் போக விட மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. சகேயுனிடத்தில் வந்தோன்னு சொல்றாரு, சகேயு நான் வீட்டுல தங்குறாங்க, நான் வீட்டுக்கு வரேங்கிறார். அவன் கூப்பிடல, பார்க்கத்தான் ஆசைப்பட்டான். பார்க்க ஆசைப்பட்டவனுக்கே சொல்ற, இல்ல நான் வீட்டுக்கே வரேங்கிறாரு. ஹலோ, தேவன் உங்களை விட்டு விலகலைங்க, கைவிடலைங்க. தேவன் என்னை மறந்துட்டாராட்டாக்குது, ஏன் இந்த காரியமெல்லாம் எனக்கு கை கூடல, தேவன் என்னை விட்டு தூரம் போயிட்டாராட்டாக்குது. இல்ல 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 இல்ல, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இதை மனசுல செட் பண்ணுங்க. மனசுல அவர் 24 மணி நேரம் என்னுடனே இருக்கிறார், என்னை விட்டு ஒருபொழுதும் அவர் விலகுவதே கிடையாது. இந்த 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 சிந்தனையினால நீங்க நிறைஞ்சிருந்தா உங்க மனதின் அறைகளில் இருக்கிற அனைத்து வாக்கு தத்தங்களையும் உங்க கை கட்டு தூரத்துல தான் இருக்குது. அவர் என்னை விலகிட்டு விலகல, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, போதிக்கிறவர், நடத்துகிறவர், என்னை உடுத்துவிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர் என்னோடு கூட இருப்பதனால 24 மணி நேரம் அவர் என்னை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் நிச்சயம் சொல்வார், என்னை அழைத்தாரு அதை நிறைவேற்றி முடிப்பார். அது அந்த 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 நிறைவேற்றி முடிக்கிற சகல நன்மைகளும் எனக்கு வெகு தொலைவில் இல்லை, என் கை கட்டுகிற தூரத்தில் தான் இருக்குது. நான் கையை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என் கரத்திலேயே அது இருக்கிறது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்களை விட்டு விலக மாட்டாருங்க. நீங்க மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவங்களோடு இருக்கிறாரா? பழைய உடன்படிக்கையில் தான் வாங்க வாங்க
நீர் வாரும். மோசே சொல்றார், நீர் நீர் எங்களோட வந்தா தான் நாங்க இடத்தையே காலி பண்ணுவோம். நாங்க ஒரு ஸ்டெப் நீர் இல்லாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நீர் எங்கோடு இருக்கிறதா எங்களுக்கு இருக்கிற விசேஷம். நீர் வாரும் வாரும் கூப்பிடுறார். அவரு இல்லப்பா நான் தூதனை அனுப்புறேன், இல்ல இல்ல நீரே வாரும் அப்படிங்கிறாரு. ஆனா புதிய உடன்படிக்கையில அவர் சொல்லி இருக்கிறாரு என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகையா நாம் தைரியம் கொண்டு தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என்ன மாதிரி வாக்கு தத்தங்க இவைகள் எல்லாம் நாம் சூழ இருக்கும் பொழுது நன்மைக்கு ஏயா அங்கெங்கேயும் ஓடணும்? ஏராளமான நன்மைகள் என் அருகிலேயே இருக்கிறது, என் கைக்கு எட்டுன தூரத்திலேயே இருக்குது. என்னோட சுகமாகட்டும், விடுதலை ஆகட்டும், வெற்றி ஆகட்டும், சமாதானம் ஆகட்டும், சந்தோஷம் ஆகட்டும், முன்னேற்றம் ஆகட்டும், எல்லாமே என்னை சூழ இருக்கிறது. நான் கைக்கு எட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலே இருக்கிற அளவுக்கு தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்றார். வனாந்தரமான இடம், எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறார். பேசிட்டு இருந்த பொழுது சாஞ்சிருச்சு, பசி, இடத்தையும் மறந்துட்டார், நேரத்தையும் மறந்துட்டார். உடனே சீசர் வந்து, ஆண்டவரே என்ன என்ன ஓவர், இன்னைக்கு பிரசங்கம் நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சாட்டாக்குது, எல்லாம் பசங்கள்லாம் சாப்பாடு எல்லாம் பசிக்குது, என்ன பேசாம எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டலாமா? போய் அங்கங்கே போய் சாப்பிட்டு, இத்தனை ஏராளமான பேர் இருக்கிறாங்கப்பா, எங்கே போய் சாப்பாடு இருக்குது? என்ன பிலிப்பு, என்ன நீ கால்குலேட்டரோட வந்திருப்பியாட்டாக்குது, எத்தனை பேர் வந்து என்ன அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, சரி நீங்களே போய் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்தாங்க, ஆண்டவரே என்ன விளையாடுறீரா, 20 மணத்துக்கு போய் நாங்கள் வாங்கினா கூட கணக்கு போடுறாரு, ஒருத்தருக்கு ஒன்று ஒரு சப்பாத்தி ஒரு பரோட்டா கொடுத்தா கூட இது செட் ஆகாது, 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாதுங்கிற. ஹே, நீ என்ன போட்டு மண்டை போட்டு உழப்பிட்டு இருக்கிறீர், ஓகே நாம கொடுக்கலாமாப்பா, போய் பந்தியாக உட்கார வைங்கிறார். சான்ஸே இல்லைங்க சார், சான்ஸே இல்லைங்க சார். சொல்லுங்க, அவங்களுக்கு தேவையான நன்மை அவங்களோடு கூட இருக்கிறது. இயேசு அவர்களோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம ஜம்முன்னு அவரு எனக்கு அதை படிக்கும் பொழுதெல்லாம் என்னன்னா இவ்வளோ கால்குலேஷன் போடுறாங்க, இவ்வளோ காரியத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வசனத்தை நல்ல ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. அற்புதமான பிரசங்கம், ஜம்முன்னு பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இவருக்கும் மனசில் இப்படியே நாம் அனுப்பிச்சுட்டா வழியில் சோர்ந்து போயிடுவார்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறார் ஆண்டு. உங்களை குறித்து அவர் எவ்வளோ கரிசனை பாருங்கள். நீங்கள் எங்கேருந்து எங்கே போனால் சோர்ந்து போயிடுவீங்க, உங்கள் ட்ராவலில் போனால் களைப்படைஞ்சிருவீங்க, அதுவும் சாப்பிடாத போனால் களைப்படைஞ்சிருவீங்க அப்படின்னு எல்லாம் அவர் அறிஞ்சு உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் உங்கள் கூட இருக்கிறவர் அவ்வளோ பெரிய மகத்துவமானவர், மறந்துடாதீங்க. அதை நினச்சி நன்றி செலுத்துங்க. அப்புறம் உட்கார வச்சு சொல்கிறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட 5 அப்பம் 2 கொண்டாங்கிட்ட. அதை ஆசீர்வதித்தார், அதை பிட்டு பகிர்ந்து கொடுத்தார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள், மீதியானதையும் எடுத்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோடு கூட இருக்கிற அந்த தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வாரே என்றால் அது உங்களுக்கு திருப்தியாயிருக்கும், மீதியானதையும் எடுக்க வைப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்க, சத்தமா. அப்போ இயேசு கூட இருந்தார்னா அங்கு குறைவுகள் நிறைவாகும். இப்ப இயேசு மாம்சத்தில் இல்ல, உயிர் தெழுந்துட்டாரு, மேல போயிட்டாரு. இப்போ அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்குது. ஆமென். இயேசு நம்மோடு இருப்பதற்கும் அவருடைய வார்த்தை நம்மோடு இருப்பதற்கும் சமம். ஹலோ, நீங்க அதை ஆணித்தரமா விசுவாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது என்னென்னலாம் அவரால் செய்த முடிந்ததோ அவர் இன்றைக்கு வார்த்தையானவராய் இருக்கிறார். இயேசுவால எதுவெல்லாம் முடிஞ்சதோ அவர் வார்த்தையால எல்லாம் முடியும். நீங்க அந்த ஒரு விசுவாசத்துக்கு மனப்பக்குவத்துக்கு வரீங்களா? நிச்சயம் சொல்றேன், உங்களுடைய தேவை நன்மை ஒரு குறைவில் உங்களுக்கு நிறைய வேணுங்கிற நன்மை அத்தனையும் வெகு தூரத்தில் இல்லை, கையெட்டுக்கிற தூரத்தில் தான் இருக்குது, கையிலேயே தான் இருக்குது. எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய நன்மை எங்க இருக்குது? இல்லை, நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், நன்மை, சுகம், விடுதலை, சமாதானம், சகலமும் எங்க இருக்குது?
சொல்லுங்க, கை எட்டுகிற தூரத்தில். ஏன்? அதற்கு அடையாளம் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு ஓய்வு நாளில் போறாரு, சூம்பின கையோடையும் ஒரு மனுஷன் இருக்கிறான். பாருங்க, இவர் உள்ள போன உடனே அங்க ஒரு கூட்டம் இவரை பார்க்குது. என்ன பண்றாருன்னு பார்க்கல, இன்னைக்கு ஓய்வு நாள், பார்த்துடலாம், சுகம் அடிக்கிறாருன்னு பார்த்துடலாம், அவன் அதுதான் சொன்னார்னா இவரை கொலையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரே குழப்பம். பாருங்க, இயேசு போனார்னாவே இங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான எண்ணம் இருக்குது, இங்கெல்லாம் அசுத்த ஆவி இருக்குது, இங்கெல்லாம் விக்கிரகம், அதனால கர்த்தர் வல்லமை செயல்பட முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு இடம் இருக்குதா? உங்க மனதின் கட்டுகள் உடையட்டும். தேவன் செயல்பட முடியாத இடம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் அசைவாடிக்கொண்டுதான் இருக்கிறார். இங்கெல்லாம் இந்த ஆவி வித்தியாசமான ஆவிங்க, இதெல்லாம் பொறாமையின் ஆவி, எரிச்சல. நாங்கள் போனோன்னா ஜெபிக்கவே முடியல பார்த்துக்குங்க, அப்படியே வார்த்தையே வரமாட்டேங்குது பார்த்துக்குங்க, அப்படியே அங்கே போனாவே ஏதோ விற்குது பார்த்துங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்த 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 எண்ணத்தை எல்லாம் வேரோடு அற்று போயிருங்க. இயேசு கிறிஸ்து உள்ள போறாரு, அது ஓய்வு நாள். சபையில் இருக்கிற முக்காவாசி பேர் முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க சார். முறுமுறுத்துட்டு அவரை குற்றம் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தலாம். இன்னைக்கு வசமா அவரை சிக்க வச்சிடணுயா, இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடணுமா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு வராரு, போதித்தார். நீங்க இந்த 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 சம்பவத்தை வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசு இந்த ஆலயத்துக்குள்ள அவர் ஆலயத்துக்குள் பிரவேசித்து போதித்தார் அப்படின்ட்டு இருக்குது. பிரவேசித்தார், போதித்தார். போதி முடிச்சுட்டு பார்த்தாரு, கண்ணுக்கு முன்னாடி யாருதான் இருக்கிறா? இந்த சூபினுக்கு. அவனை கூப்பிடுங்க, பாப்பா இங்கே நில்லுனாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி நடுவில் நிற்க வச்சுட்டார். இயேசுவின் போதனைகளை சரியா கேட்டிருக்கிறார்னு நினைக்கிறேன். ஏன்னா தான் அவர் வார்த்தைக்கு என்ன பண்றாங்க, கீழ்படுகிறான். வான்னு சொன்னா வரான், நிற்கிறான். இப்போ ஜனங்களை பார்த்து, இந்த முறுமுறுக்கிற ஜனங்கள் அதை இதையும் பண்ணிட்டு இருந்த அந்த ஜனங்களை பார்த்து பேசுறார். இப்போ ஓய்வு நாளில் இவனை சுகமாக்குவது நியாயமா இல்லையா கேட்கிறார். ஒருத்தனும் பேசுறது இல்லை. அப்ப ஒருத்தனும் பேசலினா அவர் என்ன பண்ணலன்னு அர்த்தம், அவர் பிரசங்கத்தை கேட்கலன்னு அர்த்தம், பேசல. அப்புறம் மறுபடியும் கேட்கிறார், என்ன பா, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நல்லது? அதுக்கும் அவன் ஒன்றும் பேசல. அவர்களுடைய மன கடினம், இருதய கடினத்தை பார்க்கிற. யாருடைய இருதயம் கடினம் தெரியுமா? குறை சொல்லவரன் இருதயம் கடினமா இருக்கும். குறையே பார்த்து நிற்கிறது, குற்றத்தையே பார்த்து நிற்கிறது. அவங்களை அப்ரிஷியேட் பண்றது இல்லை, அவங்களை உற்சாகப்படுத்துறது இல்லை, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது இல்லை, அவங்களோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எப்ப பார்த்தாலும் குறை. அதுதான் இருதய கடினம். வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள கொம்பளிச்சிட்டு இருக்கும். வெளியே பார்த்தா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம், அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பத்தி பாருங்க. அவங்கள பார்த்து தான் தேவன் கோபப்படுறார். தேவனுடைய கோபத்தை பார்க்கணுமா? இந்த சாப்டர்ல போய் பாருங்க, இந்த படிச்சு பாருங்க. அவருடைய இருதய கடினத்தை அவர் அறிந்து மனஸ்தாபப்பட்டு கோபமா எல்லாத்தையும் பார்க்கிறார். பாருங்க, பாவிய கூட கோபமா பார்க்கலீங்க, பரிசேயனைத்தான் பார்க்கிறார் கோபமா. பாவிய பார்க்கல. பாவிய பார்த்தா அவரு நேசம் பொங்கிட்டு வருது. சமாரிய ஸ்திரிட்ட பேசுறாரு, விபச்சார ஸ்திரிட்ட பேசுறாரு, என்னென்ன எத்தனை பேர்த்திட்ட பேசுறாரு, குருடன்ட்ட பேசுறாரு, சபிக்கப்பட்டவன் அவனை ஒதுக்கி விட்டாங்க, அவன்கிட்ட போய் பேசுறாரு. ஆனா பரிசேயன்ட்ட வரும்போது அதுதான் அந்த மத புத்தி பாருங்க, அப்படியே மறைஞ்சிருச்சு. அதாவது பரிசேயனுடைய புத்தி என்னன்னா, எவன் எக்காடா போனா என்ன, நாங்க கடவுளை காப்பாத்துறோம், அதுதான் மத புத்தி. கடவுளை காப்பாத்துவாங்களாமா, ஆனா மனுஷர்களை என்ன பண்ணுவாங்களாமா, எக்காடா போயிட்டு போறான். அவன் நோயோடய இருக்கிறான்னா கிடக்கட்டும், அவனுக்கு கஷ்டமா கிடக்கட்டும், இது ஓய்வு நாள். ஆண்டவரே, யாருக்கும் உதவ மாட்டாங்க, யாருக்கும் நன்மை செய்ய மாட்டாங்க. அவர் சொல்லிட்டார், ஓய்ந்திருக்கு சொல்லிட்டு, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் யார்ட்டையும். மதம் ஓய்வு நாளுக்குரியவரே வந்திருக்கிறாருங்க. ஓய்வு நாள்னா என்ன? ஆண்டவரே, நீ குறையோடு இருக்க வேண்டாம்,
நீ பலவீனத்தோடு இருக்க வேண்டாம், வியாதியோடு இருக்க வேண்டாம், கஷ்டத்தோடு இருக்க வேண்டாம், மனபாரத்தோடு உளைச்சோடு இருக்க வேண்டாம். ஓய்வு நாளில் நீ மனரம்யமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒருவேளை பலவீனத்தோடு குறையோடு நீ ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, உன் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். உன்னுடைய வியாதியை அவர் சுகமாக்குவார். உன்னுடைய எல்லா குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். அதுதான் ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதம். ஓகே, அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் வீழ்ந்தது. ஐயோ ஆண்டவனே, இரவலாய் வாங்கப்பட்டது. பாருங்க, கை நழுவி போயிருச்சு. அவன் அவனுடைய விழுகணும்னு அவன் அப்படியெல்லாம் செய்யல. வந்தான் உற்சாகமாக தன் வேலையில் ஜாக்கிரதையாக்குறான், தன் வேலையை பொறுப்பு செய்கிறான். ஆனால் ஏதாவது ஒரு அசௌகரியமாக ஒரு சில காரியத்தில் தவறி போகுது. பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு நன்மையை இழந்தது மாதிரி இருக்கலாம். நீங்கள், நான் கவனமாக தான் இருக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன், எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும்னு விரும்புகிறேன், இன்னும் அகலக்கால் வைக்கல, நான் கரெக்டாக விசுவாசத்தில் கரெக்டாக எல்லாத்தையும், ஆனாலும் ஏதோ ஒரு தடுமாற்றங்களும் ஒரு இழப்புகளும் ஒரு வேதனைகளும் என் மனசில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய இளைப்பாறுதல், உங்களுடைய மன மகிழ்ச்சி வெகு தொலைவில் இல்லை, கையை கட்டுகிற தூரத்தில் இருக்கிறது. கையை கட்டுகிற, நீ கவலைப்படாதீங்க. நான் என்ன பண்ணேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கிறேன். ஓகே, உங்களிடத்துல ஒரு தவறு இல்லை. ஆமாம், அதன் மத்தியிலும் ஏதாவது ஒரு தடுமாற்றம், தவறே இல்லாத உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றங்களும் இழப்புகளும் நஷ்டம். அந்த இழப்பு உங்களால் ஈடுகட்ட முடியாத இழப்பு மாதிரி தெரியலாம். கோடாரி விழுந்துருச்சு கீழே, அதை போய் எடுக்க முடியாது, எவ்வளோ ஆழன்னு தெரியாது, எந்த சேத்துக்குள்ளே சிக்கி இருக்குன்னு தெரியாது. அந்த பிரச்சனையினுடைய மறுபக்கம் என்னன்னு நமக்கு ஒன்றுமே தெரியல. வெளியே பார்க்கும்போது ஒரு இழப்பு மாதிரி தான் தெரியுது. அப்பேற்பட்ட மன தாங்கல்ல, மன சோர்வில் நீங்கள் இருக்கலாம். அந்த கோடாரி விழுந்த அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒருவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அற்புதம் செய்ய நீங்கள் அதை பார்த்து பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் கோடாரி விழுந்த உடனே விழுந்த இடத்தையே பார்க்கல, அவன் கண்ணை தூக்கி தீர்க்கதரிசியின் மேலே வச்சாங்க. அவன் கண்ணை தூக்கி சூழ்நிலையே பார்க்கல. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே தலையில் கை வச்சுட்டு மாரில் அடிச்சுட்டு, ஐயோ ஏன் தான் எனக்கு இப்படி நடந்துச்சோ அப்படி ஒப்பாரி வைக்கல. அவன் அப்படியே அபவுட் டைம் திரும்பி அந்த தீர்க்கதரிசி நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, இரவலாய் வாங்கப்பட்டதே. இதுதாங்க ஜெபம், இதுதாங்க. சூழ்நிலை பார்த்து ஒப்பாரி வைக்கிறது. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் எல்லாம் நன்மை செஞ்ச தேவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரோ தெரியல, என்னை குறித்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1000 குழப்பத்துக்குள்ள போகாதீங்க. இப்படி குழப்பத்துக்குள்ள போனீங்கன்னா டக்குன்னு மேற்படியான குற்றம் சுமத்துறோம் வந்துடுவான். நீ என்னத்தை கண்ட கோயிலுக்கு போய் தூபம் போட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு நடக்காது போ, உனக்கு வாய்க்காது போ, உனக்கு கிடைக்காது போ, அதெல்லாம் வாய்ப்பில்லை, நீ பாரு, நீ நம்பி போனே இல்லை பாரு, இது மாதிரி தான் விழுந்துரும், ஆழத்தில் போயிடும், ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு தூபம் போடுவான். எதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்தா, ஏன் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஏன் கோடாரி விழுந்துச்சு, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் தானே, நான் எல்லாம் போயிட்டு இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில் என் சந்ததியில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சூழ்நிலையவே பார்த்தீங்கன்னா தீர்வு வரல. ஆனால் உங்கள் கண்ணை அதிலிருந்து எடுத்து அவர் மேலே வைங்க. புத்திரர் தீர்க்கதரிசி மேலே வைத்த போல நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உங்களுடைய கண்களை எல்லாம் எடுத்து உங்க கரத்தில் இருக்கிற வார்த்தையின் மேலே வைங்க. உங்களுடைய அற்புதம் தூரத்தில் இல்லை, கை கெட்டுகிற தூரத்தில் தான். உங்க கண்ணை வார்த்தையின் மேலே வச்சின்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும், எப்படி அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவரே நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், இந்த சூழ்நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியல, ஓகே, ஆனால் நீர் அழைத்தீர், எனக்குள்ள நல்ல கிரியைகளை தொடங்கினவர் முடிவு பரியந்தமும் நடத்துவீர், நான் அதில் நம்பிக்கையா இருக்கிறேன், நீர் எனக்கு துணையாக இருப்பீர், எனக்கு உதவி செய்வீர், ஒருவே நடு வழியிலேயே அப்படியே சொதப்ப மாட்டீர், குழப்பி போக மாட்டீர், அது அப்படியே கைவிட்டு கைகழுவிட மாட்டீர், அவ்வளவுதான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி போட்டு நீர் ஒதுங்க மாட்டீர். நீர் அழைத்தீர் என்றால், நீர் எனக்குள்ள நல்ல கிரியைகளை துவங்கினீர் என்றால், என்னை ஆரம்பித்தீர் என்றால், முடிவு பரியந்தமும் என்னை நடத்துவீர் என்கிற அந்த விசுவாச பார்வையோடு உங்களுடைய வேத புஸ்தகத்தை பாருங்கள். சூழ்நிலையை பார்க்காதீங்க, தோல்வியை பார்க்காதீங்க, அங்க நடக்கிற சேத்தை பார்க்காதீங்க,
அங்க நடந்த குழப்பத்தை பார்க்காதீங்க, அங்க நடந்த வாக்குவாதத்தை பார்க்காதீங்க. இயேசுவை பாருங்க, வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தையில் உங்களுக்கு தீர்வு இருக்கிறது. அவன் சொல்றான், தீர்க்கதரிசி புத்திரர் சொல்றான், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வேன், இரவலாய் வாங்கப்பட்டது, கடனா வாங்கப்பட்டது, கடனை நான் மூழ்கிடுவேனா, கடன்லயே என் வாழ்க்கையின் கப்பல் அப்படியே கமந்துருமா, கடனோடையே வாழ்க்கை ஃபுல்லா கழிஞ்சிருமா? இல்ல 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 இல்ல. அவர் அசாதாரண காரியத்தை செய்ய வல்லவர். கடனை ரத்து செய்ய அவர் வல்லவர். கடனின் சாப பிடியிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கடன் என்கிற அந்த அழிவுல, அந்த சிறையில உங்களை இருக்க விட மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். அதை விசுவாசிங்க. கடனையே பார்த்து 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 உங்க மனசை குழப்பிக்காதீங்க. அங்க கண்ணை தூக்கி கர்த்தர் மேல வைங்க. அவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு அனுசரணையாய் இருப்பார், அவர் என் குறைகளை நிறைவாக்குவார், என் வெற்றிடத்தை அவர் பூர்த்தி செய்வார் என்று சொல்லி அவர் மேல உங்க கண்ணை வைங்க. இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் விழுந்த உடனே கண்ணை தூக்கி தீர்க்கதரிசியின் மேல வச்சிட்டார். ஆமென். உடனே பதில் சொல்றாரு பார். அவர் கேட்கிறார், அப்பா எங்க விழுந்துச்சு? அந்த மனுஷன் எங்க விழுந்தது என்று கேட்டான். தீர்க்கதரிசி கேட்கிறார், எங்கப்பா விழுந்துச்சு? அவன் சொல்றான், இங்கதான் விழுந்துச்சுங்கிறார். ஹலோ, உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் சொல்றேன், உங்க கடன் பிரச்சனை என்னன்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சிட்டீங்கன்னா எளிமையாய் மேற்கொள்ளலாம். உங்களோட குடும்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா இதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்க சரியாய் சொன்னீர்கள், தீர்வு வெகு தூரம் இல்ல, உங்க கை கட்டின தூரம் தான். ஆனா எப்போ நீங்க மறைக்கிறீங்களோ, எப்போ அத வேறு விதமா சொல்றீங்களோ, தீர்வே கிடையாது. நீங்க இயேசுகிட்டே போனாலும் தீர்வு கிடையாதுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்க உங்களுடைய தவற்றை ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, உங்களை திருத்திக் கொள்வதற்கு விட்டுக் கொடுக்க மாட்டீங்க. நீங்க உங்க தவற்றை மறைச்சு மற்றவர்கள் மேல இருக்கிற தவற்றை மட்டும் பெருசா பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில ஜீவனால எல்லாம் தீர்வு கிடையாது. ஒருவேளை அப்பத்திக்கு சொற்பமான தீர்வுகள் வரும், ஆனால் இந்த மனோபாவம் இருந்தால் ஜீவனால எல்லாம் தீர்வு கிடையாது. இந்த தீர்க்கதரிசி புத்திரன் அழகா சொல்றார். எங்கப்பா கேட்டார், தீர்க்கதரிசி கேட்டார், எங்கப்பா கோடாரி விழுந்துச்சு? இங்க விழுந்துச்சு. ஏன் தீர்க்கதரிசிக்கு தெரியாது, அவர் எங்க விழுந்தாலும் எடுத்துக்கொள்ள முடிய சக்தி தீர்க்கதரிசி இருக்குதா இல்லையா? அக்னியவே இறக்குன மனுஷர்கள், அற்புத அடையாளங்களை செய்த மனிதர்கள், எங்க விழுந்தாலும் கோடாரி விழுந்துருச்சா பரவாயில்லன்னு எடுத்து கொடுக்கிற அவ்வளவு வல்லமை. ஆனால் உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு அற்புதம் தேவை என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்க குணம் மாறாம அவர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் என்றால் அது ரொம்ப காலம் நிலைக்காது. அதை நீங்க காத்துக்கொள்ள முடியாது. அவருடைய அற்புதம் மாறாது, அது நித்திய அற்புதம் தான். ஆனா உங்களால் அதை காத்துக்கொள்ள முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எந்த இடத்துல வீழ்ந்தோமோ, எந்த இடத்துல தவறு செஞ்சிட்டோமோ, எந்த இடத்துல தேவனுக்கு ஒவ்வாத காரியத்தை பேசிட்டோமோ, எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டோமோ, அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது அதை முன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, உடனே தீர்வு, உடனே தீர்வு. இல்லாட்டி மூடி மறைக்கலாங்க. மூடி மறைச்சிட்டேன், அதனுடைய ரிசல்ட் என்ன? வெளியே வேறு விதமாக தான் இருக்கும். அங்கே கிறிஸ்துவின் அன்போ, கிறிஸ்துவினுடைய ஒரு மனமகிழ்ச்சியோ நிறைவோ அங்கே இருக்காது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே வாங்க, இங்கே வாங்க, முடிச்சிட்றேன். ஆமென். ரெண்டு ராஜாக்கள். அவர் சொல்றார், எங்கே விழுந்தது? சொல்றார், இங்கே விழுந்தது. விழுந்த இடத்தை அவன் காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க. இங்க பாருங்க, கல்வாரி சிலுவையை நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் உங்கள் பிரச்சனைகளை உயர்த்துகிறீர்களோ அது அந்த கொம்பை வெட்டி போடுவதற்கு அடையாளம். கல்வாரி சிலுவிலே அவர் என்னுடைய சாபத்தையும் பாவத்தையும் எல்லா குழப்பத்தையும் எல்லா தரித்திரத்தையும் நோய்களையும் தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை உங்களுடைய எதிர்மறையான அத்தனை சூழ்நிலையிலும் கல்வாரி சிலுவைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கல்வாரி சிலுவையை மேன்மைப்படுத்தி அந்த குழப்பமான சூழ்நிலையை சிலுவைக்கு நீங்க இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது எவ்வளவு பெரிய இரும்பா இருந்தாலும், அது எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அதை மிதக்க பண்ணுவார். அந்த தீர்வு அழகா. மனுஷனால முடியாதுங்க சார், தேவனால முடியும்.
செங்கடலுக்குள்ள பாதைகளை போட்டவர், எரிகோ மதிலை விழச் செய்தவர், கண்மலையிலிருந்து தண்ணீரை வளவளைத்தவர், காடைகளை கொண்டு ஜனங்களை போஷித்தவர், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தவர், மரித்த எவீரு மகளை உயிரோடு எழுப்பினவர், நாரிப்போன லாசருடைய சரீரத்தை எழுப்பினவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்க மேல இருக்கிறார், உங்க அருகில் இருக்கிறார், உங்க கையில் இருக்கிறார். நீங்க அவருடைய அற்புதத்தை கை எட்டுகிற தூரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வளவுதான் டிஸ்டன்ஸுங்க. சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு பெரிய சேற்றில கடந்தாலும் சரி, எவ்வளவு இரும்பு வெயிட்டா இருந்தாலும் சரி, மீட்புக்கு முன்னாடி உங்க சகல பிரச்சனைகளும் மிதந்துதான் ஆக வேண்டும். அதை நீங்க கையொட்டி எடுத்துக்க முடியும். ஹலோ, அதனுடைய தீர்வை கை தூரம் தான். நீ கையை நீட்டி எடுத்துக்கொள் அப்படிங்கிறார் தீர்க்கதரிசி. அவன் புத்திரர் கையை நீட்டி அதை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். ஹலோ, கல்வாரிக்கு முன்னாடி அடிபணியாதது ஒன்று கிடையாதுங்க. சிலுவைக்கு முன்னாடி அடிபணியாதது ஒன்றும் இல்லை. சிலுவையில தீர்க்கப்பட முடியாத தீர்வு என்று ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சகலவற்றுக்கும் தீர்வு கல்வாரி சிலுவையில். ஒருவேளை தீர்வினுடைய ரிசல்ட்டை கண்ணில் பார்க்கறதுக்கு காலதாமதமாகலாம், ஆனால் உங்க மனசுக்குள்ள தீர்வை விசுவாசியுங்கள், தீர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை காய்ச்சலா இருக்குது, காய்ச்சல் குணமாக இருக்கு, 2-3 நாள் ஆகும். ஆனா என் மனசுல நான் சொல்றேன், இல்ல, நான் சுகமாகி விட்டேன், சுகம் என்னுடையது, அவருடைய தழும்புகளால் நான் சுகம். அப்போ சுகத்தை இப்பொழுதே உங்க மனசுல அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தீர்வை கொடுத்திருக்கிறார். அது ஒருவேளை என் கண்ணுல பார்க்கறதுக்கு 10 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஆனால் அந்த சுகத்துக்குண்டான கன்சீவ் எனக்குள்ள நடந்து விட்டது. அந்த பிரச்சனைக்குரியான தீர்வு எனக்குள்ள நடந்து விட்டது. வெகு சீக்கிரத்தில் என் கண்ணு பார்க்கும். சத்தமா ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுடைய நன்மை, எதிர்பார்த்திருக்கிற நன்மை வெகு தூரத்தில் இல்லை, உங்க கையை கெட்டுகிற தூரம் தான். கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். உம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் எங்களுக்கு வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகிறதே. நாளுக்கு நாள் சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களை வளர்க்கிறீரே. ஆண்டவரே, தேவையில்லாத குழப்பங்களும் பயங்களும் ஐயப்பாடுகளும் எங்களை விட்டு விலகி உம்முடைய தைரியத்தினால காருண்யத்தினால எங்களை முடிசூட்டுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கடன் இல்லாத வாழும் பொழுது அது உம்முடைய நாமத்திற்கு மகிமை. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உம்முடைய நாமத்துக்கும் மகிமை. நாங்கள் வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழும்போது அது உம்முடைய நாமத்திற்கு மகிமை. நாங்கள் வெற்றியுள்ள ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அது உம்முடைய நாமத்திற்கு மகிமை. ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நாங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்கள் மேல் உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தருகிறீரே. ஒவ்வொரு வாரமும் இதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் போகிறோமே, அதற்காய் ஸ்தோத்திரம். வந்த அனைவர் மேலும் உம்முடைய பூரண கிருபை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.